அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சக ராசி நேயர்களே, தீவிரமான மனபலமும் எதையும் ஊடுருவி பார்க்கும் குணமும் கொண்ட நீங்கள் வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் தாண்டிடுவீங்க. இந்த மே மாதம் உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுங்க. இந்த வீடியோவில் உங்கள் காதல், வேலை, பணம், ஆரோக்கியம் மற்றும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். மே மாதம் உங்களுக்கான ராசி பலனை முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். விருச்சக ராசிக்காரர்களின் பொது பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் தீவிரமான பலன்களை தரப்போகுதுங்க. சில விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. மாதத்தோட முதல் பகுதியில் சூரியன் உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் இருக்கிறதுனால உறவுகளில் கவனம் செலுத்துங்க. ஆனால் மாதத்தோட பிற்பகுதியில் இருந்து சில நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்குங்க. 10வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால வேலை மற்றும் தொழிலில் உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும். புதன் கிரகம் சாதகமான இடத்துல இருக்கிறதுனால தகவல் தொடர்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் இருக்கிறதுனால சில மறைமுகமான விஷயங்களில் கவனம் தேவைப்படுகிறது. இது உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்க போகுதுங்க. பொதுவாக மே மாதம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை எப்படி சிறப்பாக்குறதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. விருச்சக ராசியில் மாணவர்களுக்கான மே மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் மாணவர்கள் நல்லா படிப்பில் ஆர்வம் காட்டுவாங்க. அதற்கான முயற்சிகளையும் எடுப்பாங்க. புது விஷயங்களை கற்றுக்கிறதுல அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுறதை கேட்க வேண்டும். தேர்வுக்காக தயாராகிறவங்க நல்லா படிங்க, வெற்றி நிச்சயம் உண்டாகும். உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து படிக்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லா புரிதலை உண்டாக்குங்க. விளையாட்டுலேயும் ஆர்வம் காட்டுவீங்க. ஆனால் படிப்பையும் மறக்கக்கூடாது. உங்களுடைய ஞாபக சக்தி இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. படித்தது எல்லாம் நல்லா ஞாபகத்தில் இருக்கும். பொதுவாக கல்வி விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்லா படித்து நல்லா மார்க் வாங்குங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். விருச்சக ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை மற்றும் குடும்ப உறவுகள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் துணையோடு நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறது ரொம்பவும் முக்கியம். ஒருத்தருக்கொருவர் புரிஞ்சு நடந்துக்க வேண்டும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவும் நல்லதுங்க. நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை சரியாக வெளிப்படுத்துகிறது உறவுகளுக்கு ரொம்பவும் நல்லது. வீட்டில் அமைதியான சூழ்நிலை நிலவ முயற்சி பண்ணும். சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தோட ஒரு சின்ன சுற்றுலா போகிறது மனதிற்கு ரொம்பவும் சந்தோஷத்தை கொடுக்குங்க. பொதுவாக மே மாதம் உங்கள் குடும்ப வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு மே மாதத்தில் வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்பவும் தீவிரமாக வேலை செய்வீங்க. உங்கள் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்க போகுதுங்க. புது முயற்சிகள் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாகும். உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க உதவியை நாடுங்க. தொழில் பண்ணுறவங்க புது ஒப்பந்தங்கள் போட வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்க போகுது. புதன் சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதுவும் உங்களுக்கு உதவும். மேலதிகாரிகளோட நல்லுறவு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சா இந்த மாதம் ரொம்பவே நல்ல மாதமாக இருக்கும். அதுவும் உங்கள் கரியருக்கு உதவும். பொதுவாக வேலை மற்றும் தொழிலில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம் உண்டாகும். பண விஷயத்தில் மே மாதம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு ரொம்பவே நல்லா இருக்குங்க. எதிர்பார்த்த பணம் உங்களை தேடி வரப்போகுது பாருங்கள். புத்திசாலித்தனமான முதலீடு பண்ணுறது பற்றி யோசிங்க. ஆனால் நல்லா விசாரித்து பண்ண வேண்டும். சேமிக்கிற பழக்கம் ரொம்பவும் முக்கியம். எதிர்காலத்துக்கு அது ரொம்பவே உதவுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. அதில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். திடீரென சில நல்ல வாய்ப்புகள் வந்து பணம் சம்பாதிக்கவும் முடியும். யாரையும் நம்பி அதிகமாக கடன் கொடுக்காதீங்க. அது பிரச்சனையை உண்டாக்கும். பொதுவாக பண வரவு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுடைய பொருளாதார நிலைமையும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். சிக்கனமாக இருங்கள். விருச்சக ராசிக்காரர்களின் உடல் ஆரோக்கியம் மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் ரொம்பவும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எல்லா வேலைகளையும் அதிவேகமாக செய்வீங்க. தினமும் உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவும் நல்லது. அது உங்களை இன்னும் எனர்ஜியாக வச்சுக்குங்க. சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. நேரத்துக்கு நன்றாக தூங்குங்க. இது உங்கள் உடம்புக்கு ரொம்பவும் முக்கியமாகும். மன அழுத்தத்தை குறைக்க யோகா, மெடிடேஷன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது.
வெளியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன காயங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் உடல் சொல்லுறதை கேளுங்க. ஏதாவது பிரச்சனைனா உடனே டாக்டரை போய் பாருங்கள். பொதுவாக இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆரோக்கியமாக இருங்க. மே மாதத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எதெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது, எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தருங்க. புது முயற்சிகள் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க போகுது. அதிகமாக கோபப்படுறதை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. ரகசியங்களை பாதுகாக்கிறது நல்லது. உங்களுடைய உள்ளுணர்வை நம்புங்க. அது உங்களுக்கு சரியான வழியை காட்டும். மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுனால உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். அதுவும் ஒரு விதமான அதிர்ஷ்டம்தான். பொதுவாக இந்த மாதம் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். மே மாதத்தில் விருச்சக ராசிக்காரங்க என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம். உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துங்க. புது முயற்சிகள் எடுக்க வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்துங்க. பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. நல்லா யோசித்து செயல்படுங்க. யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. பேசும்போது நிதானமான பேசுங்க. யாரையும் காயப்படுத்திடாதீங்க. உங்கள் ஆரோக்கியத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. சத்தான உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க. ரகசியங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. யாரிடமும் சொல்லாதீங்க. பொதுவாக இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டா மே மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. நம்பிக்கையோடு இந்த மாதத்தை எதிர்கொள்ளுங்க. விருச்சக ராசிக்காரர்கள் மே மாதத்தில் எதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். உங்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. யாரையும் முழுசாக நம்பி ஏமாறாதீங்க. எல்லாரையும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும். யார் மனதையும் காயப்படுத்திடக்கூடாது. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து செயல்படுங்க. வாகனத்தில் போகும்போது ரொம்பவே கவனமாக இருங்க. விபத்துக்கள் நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவும் நல்லது. உறவுகளில் வெளிப்படையாக பேசுங்க. பொதுவாக இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த மே மாதத்தை நல்லாவே கடத்திடலாம். பாதுகாப்பாக இருங்க. சந்தோஷமாக இருங்க. விருச்சக ராசிக்கான பரிகாரங்களை பற்றி பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுங்க. சிவப்பு நிற மலர்கள் சாற்றி பிரார்த்தனை பண்ணுங்க. ஏழை எளியவர்களுக்கு உடைதானம் செய்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, இந்த மே மாதம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தைரியத்தையும் கவனத்தையும் வலியுறுத்தும் மாதமாக இருக்க போகுதுங்க. எல்லா விஷயத்தையும் நிதானமாக கையாளுங்க. நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.